வணக்கம். இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. அந்த சம்பாதிக்கிற பணத்தை ஒரு 4 விதமா கையாள முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பணத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. யாருக்கும் கொடுக்கக்கூடாது, இல்லை எதுலையும் டெபாசிட் பண்ணிடக்கூடாது, எதுவும் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வைக்கிற பணங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, பண மதிப்பு வர்றப்ப அது நமக்கு பயன்பட முடியாத அளவுக்கு கூட போயிருக்கு நிறைய பேருக்கு. அதே மாதிரி நெருப்பு, கரையான், என்னோட நெகட்டிவாக சொல்லி நினச்சிக்க வேணாம். இந்த மாதிரி வீட்டில் பாதுகாக்கப்பட்ட பணங்களுடைய நிலைமை இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, கம்மியான வட்டி தரக்கூடிய வங்கிகளில் டெபாசிட் பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த வட்டி தான் கொடுப்பாங்க. அதனால பெரிய அளவில் உங்களுடைய அமௌண்ட் ரெவன்யூ ஆகாது. நான் டெய்லி வேலைக்கு போகிறேன் சார், சம்பாதிக்கிறேன் சார், ஆனால் இந்த பணத்தை நான் என்னுடைய ரிட்டையர்ட் பீரியடுக்கு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன், நான் உங்களுடைய முதலீடை பெருக்கி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். சிலர் அந்த பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட், பிட்காயின் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. இது எல்லாமே கண்ணுக்கு தெரியாத முதலீடுகள். இந்த முதலீடுகள் நீங்கள் பண்ணுறப்ப நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம். இதில் ஏமாற்றிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு முதலீடு ஆப்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னா, நான் சஜஸ்ட் பண்ணுறது நிலத்தில் நீங்கள் முதலீடு பண்ணுங்க. அதுதான். இந்த நிலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் உங்ககிட்ட தான் இருக்கும். அதை யாரும் திருடிட்டு போக முடியாது. அதே மாதிரி நிறைய பேர் நான் கோல்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட இதை கோல்டில் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன். நான் கோல்டுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், அதாவது உலக நாடுகளுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் கோல்டுடைய அப் அண்ட் டவுன் இருக்கும். ஆனால் நீங்கள் நிலத்தில் போடக்கூடியது நம்ம சொந்த ஊரில் காணி நிலம் வேணும்னு பாரதியார் சொன்னது மாதிரி நமக்குன்னு ஒரு சொந்த இடம் இருந்தால் நமக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையும் தனி. அது மட்டும் இல்லாமல் இந்த நிலத்தினுடைய மதிப்பு உயர உயர உங்களுடைய பணமும் பெருகிட்டு இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு வட்டி முறையில் பெருகக்கூடிய ஒரு வியாபாரம். அதனால சுற்றில ஒரு 4 வீடு வருதுன்னா அந்த இடத்துக்கு வேல்யூ இன்னும் அதிகமாகும். சுற்றில ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் வருது அப்படின்னா வேல்யூ அதிகமாகும். ஸ்கூல்ஸ் வருதுன்னா அதிகமாகும். இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி நாங்கள் மனைகளை தேர்ந்தெடுத்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய முதலீட்டுக்கு என்னுடைய ஆலோசனை எப்பொழுதுமே இலவசமாக இருக்குது. வேணுங்கிறவங்க என்னுடைய தொலைபேசி எண் 9940248865 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிலத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்களுடைய தேசிய நெடுஞ்சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய மனை பிரிவில் முதலீடு செய்யறதுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நன்றி.